பசிபிக் பெருங்கடல் இந்த பேரை கேட்டதும் நமக்கு என்ன தோணும்? ஒரு பெரிய நீல நிற பரப்பு இல்லையா? ஆனா நாம பாக்குறது உண்மையா? வாங்க இன்னைக்கு ஒரு விசாரணையில இறங்கலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்சுதான் நினைக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நமக்கு தெரியாத ஒரு ரகசிய உலகம் இருக்கு. அது வெறும் கடல் இல்ல, பூமிக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு கிரகம். அதோட நம்ப முடியாத பிரம்மாண்டத்தையும் ஆழத்துல ஒழிஞ்சிருக்கிற மர்மங்களையும் கண்டுபிடிக்க இந்த விசாரணையில என் கூட சேர்ந்து வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமியில 71% தண்ணி தான் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த 71% அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு நம்மால உண்மையிலே புரிஞ்சுக்க முடியுதா? அந்த நீல நிறத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டம் என்ன? அந்த ஆழத்துல என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கு? நம்மளோட சாதாரண அறிவுக்கு எட்டாத பல மர்மங்கள் அங்க இருக்கு. அதோட திரைய விலக்கி பார்க்கறதுக்கு தான் இந்த விசாரணை. இத இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இப்போ சர்வதேச விண்வெளி நிலையத்துல இருக்கீங்க. பூமிக்கு மேல சுமார் 420 கிலோமீட்டர் உயரத்துல மிதந்துட்டு இருக்கீங்க. அங்கிருந்து பார்த்தா கூட அந்த பசிபிக் பெருங்கடலோட முழு உருவத்தையும் உங்களால ஒரே பார்வையில பார்க்க முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெருசுன்னு. நம்ம கண்ணுக்கே அடங்காத ஒரு மாபெரும் சக்தி. இதுதான் நம்ம விசாரணையில முதல் சாட்சி. பசிபிக் மனுஷனோட பார்வைக்கு அடங்காத ஒண்ணு. சரி, இப்போ நம்ம விசாரணையோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். இது த கேஸ் ஃபார் ஸ்கேல், அதாவது அதோட அளவிற்கான வழக்கு. பசிபிக் பெருங்கடலோட அகலம் நம்ம கற்பனைக்கே எட்டாததுன்னு நிரூபிக்கிற சில சான்றுகளை இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ரெடியா இருங்க, சில உண்மைகள் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்த போகுது. நம்ம வழக்கின் முதல் முக்கியமான சாட்சி, அது ஒரு வார்த்தை, ஆன்டிபோடு. இது ஒரு ஜியோகிராஃபி டேர்ம். சிம்பிளா சொல்லணும்னா, பூமி மேல ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து பூமிக்குள்ள கொடைஞ்சு அதோட மையம் வழியா நேரா போனீங்கன்னா மறுபக்கத்துல நீங்க வெளியே வர புள்ளி தான் ஆன்டிபோடு. சரி, இந்த வார்த்தைக்கும் பசிபிக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் பசிபிக்கோட நம்பவே முடியாத அளவு நமக்கு காட்டப்போகுது. இப்போ அந்த ஆன்டிபோடு விஷயத்தோட உண்மையான மேஜிக்க பாருங்க. பெரும் கடற்கரை பக்கத்துல பசிபிக் கடல்ல நீங்க ஒரு ஓட்ட போட்டு கொதிச்சிட்டு இருக்கிற பூமியோட மையம் வழியா நேரா ஒரு பயணம் போறீங்கன்னு வச்சுப்போம். மறுமுனையில நீங்க எங்க வெளியே வருவீங்கன்னு நினைக்கிறீங்க? வியட்நாம் பக்கத்துல. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க வெளியே வர்றதும் அதே பசிபிக் பெருங்கடலுக்குள்ளலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெருங்கடல் ஒரு கிரகத்தோட 2 எதிர் முனைகளையும் தொடுது. அதாவது இந்தோனேஷியாவில இருந்து கொலம்பியா வரைக்கும் பசிபிக்கோட ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர். இது நம்ம பூமியோட மொத்த சுற்றளவுல சரி பாதி தூரம். இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு அடுத்து உங்களுக்கு புரியும். அந்த 20,000 கிலோமீட்டர் அது எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்கணுமா? சரி, நம்ம நிலாவை எடுத்துக்கலாம். வானத்துல நம்ம பார்க்குற அந்த நிலா இருக்குல்ல, அந்த 20,000 கிலோமீட்டர் தூரத்துல 1 இல்ல 2 இல்ல 5 நிலாவை வரிசையா அடுக்கலாம். அப்போ கூட அதுக்கு நடுவுல இன்னும் கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்கும். நம்ம முடியுதா? ஒரு பெருங்கடலோட அகலம் மட்டுமே 5 நிலாவை விட பெருசு. இப்போ அதோட பரப்பளவுக்கு வருவோம். 16,52,50,000 சதுர கிலோமீட்டர். அப்பப்பா, இந்த நம்பரை சொல்றதுக்கே மூச்சு வாங்குது இல்லையா? ஆனா இந்த நம்பர் தனியா நிக்கும்போது அதோட பவர் நமக்கு சரியா புரியாது. நம்ம அடுத்த சாட்சியோட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இதோட உண்மையான பிரம்மாண்டம் நம்மள உறைய வைக்கும். இங்கதான் இருக்கு அந்த நம்ப முடியாத உண்மை. நம்ம வாழ்ற இந்த பூமியில இருக்கிற எல்லா நிலப்பரப்பையும், அதாவது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, 2 அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து அந்த பசிபிக் பெருங்கடலுக்குள்ள போட்டா எல்லாமே உள்ள மூழ்கிடும். அதுக்கப்புறமும் இன்னொரு புது கண்டத்தை உருவாக்குற அளவுக்கு இடம் மிச்சம் இருக்கும். எப்படி இருக்கு? சோ பசிபிக் நம்ம உலகத்தை மட்டும் சின்னதா காட்டல, அது இன்னொரு உலகத்தையே முழுசா முழுங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த வழக்கின் அடுத்த சாட்சியை பார்க்கறதுக்கு நாம நம்ம பூமியை விட்டு கொஞ்சம் வெளியே விண்வெளிக்கும் போகணும். ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற செவ்வாய் கிரகம் மார்ஸ், அதோட மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவை விட இந்த பசிபிக் பெருங்கடலோட சர்ஃபேஸ் ஏரியா பெருசு. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு கிரகமே நம்ம பூமியில இருக்கிற ஒரே ஒரு கடலுக்குள்ள அடங்கிடும். நாம உண்மையிலே ஒரு கடலை பத்தி பேசிட்டு இருக்கோமா, இல்ல ஒரு கடல் கிரகத்தை பத்தி பேசிருக்கோமானே ஒரு டவுட் வருது இல்லையா? இதுவரைக்கும் நாம அதோட அகலத்தை பத்தி தான் பார்த்தோம். பக்கவாட்டுல அதோட பிரம்மாண்டத்தை பத்தி பேசினோம். ஆனா இப்போ நம்ம விசாரணைய ஒரு புது டைமென்ஷனுக்கு கொண்டு போக போறோம். இன்னும் ஆழமான, இன்னும் இருட்டான, இன்னும் திகிலான ஒரு பரிமாணத்துக்கு. வாங்க அதோட ஆழத்துக்குள்ள இறங்குவோம். இங்கதான் மர்மம் இன்னும் அதிகமாகுது. பசிபிக்கோட அந்த நம்ப முடியாத ஆழத்துக்கு நம்ம முதல் சாட்சி, சேலஞ்சர் டீப். இது வெறும் ஒரு பள்ளம் கிடையாதுங்க. இது நம்ம கிரகத்தோட முகத்திலே இருக்கிற ஒரு ஆழமான தழும்பு. மனுஷனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூமி மேல இருக்கிற ஆழமான புள்ளி இதுதான். சுமார் 36,000 அடி. இதுதான் சேலஞ்சர் டீப்போட ஆழம். புரியற மாதிரி சொல்லணும்னா, உலகத்தோட உயரமான எவரெஸ்ட் மலையை எடுத்து அப்படியே தலைகீழா அந்த பள்ளத்துக்குள்ள போட்டா கூட அதோட உச்சி தண்ணிக்கு மேல வராது. இன்னும் 2 கிலோமீட்டர் தண்ணிக்கு கீழே தான் இருக்கும். ஆனா இந்த பயங்கரமான ஆழம் இங்க மட்டும் இல்ல, இது பசிபிக்ல தனியா இல்ல. ஆமா, இந்த மாதிரி பயங்கரமான ஆழங்கிறது ஏதோ 1-2 இல்ல. பசிபிக் பெருங்கடல் முழுக்க இது மாதிரி பல பாதாளங்கள் இருக்கு. மரியானா அகழி, டோங்கா அகழி, பிலிப்பைன்ஸ் அகழி, இப்படி 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழம் கொண்ட அகழிகளோட ஒரு பெரிய சங்கிலியே இங்க இருக்கு. இது பசிபிக்கோட இருண்ட இதயத்தோட ஒரு அடையாளம். சரி, அதோட அகலத்தை பார்த்தோம், ஆழத்தையும் பார்த்தோம். ஆனா பசிபிக்குங்கிறது வெறும் நம்பர்ஸ்ல அடக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு உயிருள்ள, சுவாசிக்கிற, சில சமயம் சீறி பாயிற ஒரு மாபெரும் சக்தி. இப்போ அதோட அந்த அமைதியில்லாத ஆன்மாவை பத்தி விசாரிக்கலாம்.
கொஞ்சம் அதோட வரலாற்றை பார்ப்போமே. சுமார் 75 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ரோடினியா அப்படிங்கிற ஒரு சூப்பர் கான்டினென்ட் உடைஞ்சபோ பிறந்தது இது. ஆனா வெறும் 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் மெகல்லன் அப்படின்னு ஒரு மாலுமி இதை கடந்து இதுக்கு பசிபிகோன்னு பேர் வச்சாரு. அதாவது அமைதியான கடல்னு அர்த்தம். ஒருவேளை அவர் அதோட உண்மையான குணத்தை அன்னைக்கு பார்க்கல போல. ஆனா அந்த பேரு தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. ஏன்னா இந்த மாபெரும் சக்தி பேர்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு அமைதியான ஒண்ணு கிடையாது. மேல பார்க்க அமைதியா தெரிஞ்சாலும் அதுக்கு கீழே ஒரு கட்டுக்கடங்காத வன்முறையும் ஆற்றலும் ஒளிஞ்சிருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ராட்சசன் எப்பவுமே தூங்கறதில்ல. அதோட கடல் தரைக்கு கீழே டெக்டானிக் பிளேட்ஸ் எப்போ நகர்ந்துகிட்டே இருக்கு. இதனால ஒவ்வொரு வருஷமும் பசிபிக் பேசின் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது. இந்த மெதுவான ஆனா இரக்கமே இல்லாத அசைவு தான் உலகத்துல வர பெரும்பாலான பூகம்பத்துக்கும் சுனாமிக்கும் காரணமா இருக்கு. அதனால அதோட அமைதிங்கிறது ஒரு மாய. அதோட மூச்சு காத்தே ஒரு பேரழிவு தான். 75,000 இது என்ன நம்பர் தெரியுமா? பசிபிக் பெருங்கடலோட ஆழத்துல பதுங்கி இருக்கிற எரிமலைகளோட எண்ணிக்கை. பூமியில இருக்கிற மொத்த எரிமலைகள்ல 75% இங்கதான் இருக்கு. இததான் நாம சொல்ற ரிங் ஆஃப் ஃபயர். அப்போ பசிபிக் வெறும் தண்ணியால ஆனதில்ல, அது நெருப்பாலையும் ஆனது. நம்ம விசாரணை இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு. அதோட அகலம், ஆழம், ஆற்றல்னு எல்லா சாட்சியங்களையும் நாம பார்த்துட்டோம். இப்போ இந்த எல்லையே இல்லாத உலகத்தை பத்தின இறுதி தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஒரு விஷயம் நம்ம முழு விசாரணையையும் சுருக்கமா சொல்லிடும். பூமியில இருக்கிற மத்த எல்லா பெருங்கடலையும், அதாவது அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா எவ்வளவு தண்ணி இருக்குமோ அதை விட அதிகமான தண்ணி இந்த ஒரே ஒரு பசிபிக் பெருங்கடல்ல மட்டும் இருக்கு. ஆமாங்க, நம்ம கிரகத்துல இருக்கிற மொத்த கடல் நீர்ல சரிபாதி, கிட்டத்தட்ட 71 கோடி கன கிலோமீட்டர் இந்த ஒரு ராட்சசன் கிட்ட தான் இருக்கு. அப்போ நம்ம விசாரணைக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கா? இல்ல. ஆனா ஒரு ஆழமான உண்மை புரிஞ்சிருக்கு. நம்ம அதோட மேற்பரப்பை மேப் பண்ணியிருக்கோம், அதோட ஆழத்தை அளந்திருக்கோம். ஆனா அதோட கோடிக்கணக்கான வருஷ ரகசியங்கள் இன்னைக்கும் அதோட ஆழத்துல தான் புதைஞ்சு கிடக்கு. பசிபிக் நம்ம கைக்கு ஒருபோதும் முழுசா சிக்காது. அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை விட தெரியாத அந்நியமான விஷயங்கள் அதிகமா இருக்கிற ஒரு கிரகத்துல வாழ்றது எப்படிப்பட்ட உணர்வு? நம்ம சொந்த வீடுன்னு சொல்ற இந்த பூமியோட பெரும் பகுதி நமக்கே தெரியாத ஒரு மர்மமா இருக்கிறப்போ நம்ம உண்மையிலே இந்த உலகத்தை எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க.